கேரளா மக்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நெஞ்சு ரொம்ப வலிக்குது. நான் இந்த மெசேஜ் யாருக்கு சொல்கிறதுனால டைரெக்டாக எலிசபெத் அக்காவுக்கு நான் இதை சொல்லணும். ஏன்னா 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டேன். அது எனக்கு ஒரு சேலஞ்சாக தெரியுது. அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் இந்த வீடியோ பண்ணுற விஷயம் என் மாமாவுக்கோ யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் என் மாமா வேணாம் விட்டுடுன்னு அந்த விளங்கி போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் ஓரோ வீடியோவிலும் சொல்கிற விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காக்கா. அதனால தான் நான் இந்த வீடியோ செய்கிறேன். இது வரைக்கும் நான் விளங்கி போயிட்டு இருந்தேன், மாறி ஏன்னா வேணாம் விட்டுட்டேன். ஆனால் இப்போ என் மாமாவை நீ சொல்றது பார்க்கும்போது எனக்கும் அதை சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி என் மாமாவும் நானும் சொல்லிட்டேன், நாங்கள் ஏதாவது திறந்து பேசினா கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இது உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அது கேட்கல. வீணும் என் மாமாவையும் என்னையும் ஏதோ ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருக்குது. நாங்கள் அக்கா என்ன அக்கா உங்களுக்கு செஞ்சது? எந்த தப்பு பண்ண? நீங்கள் தான் என் மாமாவை கஷ்டம் பண்ணி துரோகம் பண்ணி விளங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் போயிடும். ஏன் மீண்டும் இந்த மாதிரி நாங்களை கஷ்டப்படுத்துறது? ஏன் அக்கா? நான் இப்போவும் என் மாமா சொல்கிறது வேணாம், விட்டுடு. ஏன்னா அவள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுவேன்னு. நான் இந்த வீடியோ எடுக்கிற விஷயம் என் மாமாவுக்கு தெரியாது. என் மாமா இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது விட்டுடு தான். ஆனால் எனக்கு நீ இந்த மாதிரி இது விட்டு கொடுக்க முடியாது. நான் இனிமேல் இந்த சத்தியம் நான் சொல்லி தான் ஆகணும். உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடான்னு வேண்டாம். சொல்லணும்னா நிறைய விஷயம் மேட்ருக்கு வாடி. உங்களுக்கு கேரளா மக்கள் உங்களுக்கு தெரியுமா, இந்த எலிசபெத் அக்கா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கு. யாருக்காவது தெரியுமா இது? இந்த ஷாக்கிங் ட்ரூத்தை யாருக்காவது தெரியுமா? நான் இதான் விளங்கி சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் திறந்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்னு. தெரியுமா? இந்த இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நடக்கிறேன். இந்த 2 கட்டிய இந்த அக்கா, இந்த 8 கட்டிய என் மாமாவை, சாரி 1 2 3 4 கட்டிய என் மாமாவை இப்படி சொல்ல முடியுமா? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நான் திருப்பி நான் சொல்லிட்டேன். திருப்பி நான் சொல்லிட்டேன். எதுவும் நிறுத்திடு, வேணாம். நான் இந்த ட்ரூத்தை வெளியில் சொல்லிடுவேன். நீங்கள் கேட்கல. இனிமேல் நீங்கள் உன் லைஃபும் நீங்கள் இஷ்டம். இப்போ வரைக்கும் வேணாம் விட்டுடுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்பாவை மனசில் இப்படி எல்லாம் பேசுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மனசு ரொம்ப வலிக்குது. ஏன் அக்கா இனிமேலாவது விட்டுடு. இப்போ நீங்கள் தான் இந்த ட்ரூத்தை வெளியில் சொல்ல வச்சுட்டேன். இனிமேலாவது விட்டுடு. இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் நெஞ்சு வலிக்குது. கேரளா மக்கள் இந்த ஷாக்கிங் நியூஸ் ட்ரூத்தினை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. எனக்கு இனிமேல் இதுக்கப்புறமா எதுவும் பேச வரல. கட் பண்ணிடு. கிடைச்சாமாப்பா?